ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நித்திய மகிழ்ச்சி ஊழியத்தின் சார்பாக உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் கிருபையும் சமாதானமும் இந்த நாளிலும் இனி வருகிற ஒவ்வொரு நாளிலும் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவதாக. ஆண்டவருடைய பிறப்பை சந்தோஷமாக அனுசரிக்கிற இந்த நாளில அவர் பிறப்பின் மூலமாய் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தை சில காரியங்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். என்னோடு கூட லூக்கா 1வது அதிகாரம் 30வது வசனம் 31வது வசனத்தை வாசிக்கும் போது, தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்துல கிருபை பெற்றாய், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்லி தேவதூதன் மரியாளை பார்த்து ஆண்டவருடைய பிறப்பின் நற்செய்தியை கூறுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. தேவன் எப்படி பிறப்பார் என்று மரியாளை பார்த்து ஆண்டவர் கூறுகிறதை பார்க்க முடிகிறது. கீழே பார்க்கும்போது 32வது வசனத்துல அவர் பிறப்பின் மூலம் அவர் எப்படிப்பட்டவராய் இருப்பார் என்று தேவதூதன் மரியாளை பார்த்து சொல்லுகிறார். அவர் பெரியவனாய் இருப்பார் என்று வேதத்துல சொல்லப்படுகிறது. 1வது அதிகாரம் 32வது வசனத்துல அவர் பெரியவராய் இருப்பார், அந்த இம்மானுவேல் ஆகிய ஆண்டவர் பெரியவராய் இருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவதூதன் அந்த ஆண்டவரை குறித்து வாழ்த்தியதாய் சொல்லப்படுகிறது. இந்த நாளில அவருடைய பிறப்பை நாம் அனுசரிக்கிற நாம், அவர் நம்முடைய வாழ்க்கையில பெரியவராய் இருக்கிறார். உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசமும் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையும் இருக்க வேண்டும். நான் ஆராதிக்கிற என் தேவன் பெரியவராய் இருக்கிறார். என்னுடைய சூழ்நிலைகளை காட்டிலும், எனக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளை உபத்திரவத்தை காட்டிலும் பெரியவராய் இருப்பார் என்ற ஒரு விசுவாசம் இருக்கும்போது தேவன் நிச்சயமாகவே இந்த நாளில் அவர் உங்களை விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறார். ஏனென்றால் வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன், எல்லாவற்றையும் தன்னுடைய வார்த்தையால உருவாக்கின தேவன். வேதம் சொல்லுகிறது, அவரால் செய்ய முடியாத ஒரு காரியம் இல்லை என்று சொல்லி, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த பெரிய தேவனை ஆராதிக்கிறோம். தேவதூதர்கள் ஆண்டவருடைய பிறப்பை, ஆண்டவர் எப்படி இருப்பார் என்று சொல்லும் போது முதலாவது சொல்லுகிறார், அவர் பெரியவராய் இருப்பார் என்று சொல்லி. நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில நீங்கள் வைத்திருக்கிற பிரச்சனைகளை பார்க்கிலும், நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்துல வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பார்க்கிலும் அவர் பெரியவராய் இருக்கிறார். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் பிறப்பின் மூலமா இந்த நாட்களில ஆண்டவரை நீங்க உள்ளத்துல ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில அவர் பெரியவராய் இருப்பார் என்று பார்க்கிறோம். இரண்டாவது, அவர் பிறப்பதின் மூலமாய் என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது, அதே அதிகாரத்துல உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவான் என்று சொல்ல பார்க்கிறது. ஆண்டவர் இந்த உலகத்திற்கு, மனுக்குலத்திற்கு மானிடராய் பிறக்கும் போது வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன் நம்முடைய பாவத்திற்காக, நம்முடைய அக்கிரமத்திற்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார் என்று வேதத்துல பார்க்கிறோம். உன்னதமானவருடைய குமாரன் நம்ம வாழ்க்கையில நம்முடைய பாவங்களை, சாபங்களை, நமக்கு இருக்கிற அக்கிரமங்களை, வீறுதல்களை, பலவீனங்களை ஏற்றுக்கொண்ட அந்த உன்னதமான குமாரன் உங்க வாழ்க்கையில பிறப்பதன் மூலமாய் உங்களுக்கு உன்னதமான ஆசீர்வாதங்களை அவர் தருகிறவராய் இருக்கிறார். நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். அவருடைய பிறப்புல அனுசரிக்கிற நீங்கள் சந்தோஷமாய் நீங்கள் அனுசரிங்கள். மூன்றாவது, அவரது பிறப்பின் மூலமா என்ன ஆசீர்வாதங்களை கிடைக்கும் என்று தேவதூதன் கூறியதாய் நம்ம சொல்லப்படுகிறதை நம்ம பார்க்கும்போது, லூக்கா 2வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளும் போது 2வது அதிகாரத்துல இங்கு தேவதூதன் ஆண்டவர் பிறப்பை வாழ்த்தி பாடியதாய் நம்ம சொல்லப்படுகிறது பார்க்கிறோம். 10வது வசனத்தை வாசிக்கும் போது, தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தியை அறிவிக்கிறேன் என்று சொல்லுகிறது நம்ம பார்க்க முடிகிறது. அவருடைய பிறப்பின் மூலமாய் நம்முடைய வாழ்க்கையில இந்த நாளில மிகுந்த சந்தோஷம் உங்க வாழ்க்கையில உண்டாகும். மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி அறிவிக்கிறேன் என்று சொல்லி தேவதூதன் சொல்லுகிறது நம்ம பார்க்கிறோம். இந்த நாளில உங்களுடைய வாழ்க்கையிலையும், உங்களுடைய குடும்பத்திலையும், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்திலையும் ஆண்டவர் உங்க உள்ளத்துல, உங்கள் வீடுகளில, உங்கள் வாழ்க்கையில் அவர் பிறக்கிறதின் மூலமாய் மிகுந்த சந்தோஷம் உண்டாக போகிறது. என்ன காரியத்தை குறித்து
ஆண்டவருடைய சமூகத்துல நீங்கள் கவலைப்பட்டு கலங்குகிறவர்களாய் இருக்கிறீர்கள். ஒருவேளை இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி இல்லையே என்று கூட நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல சோர்ந்து போயிருக்கிறவர்களாய் இருக்கிறீர்களா? அவர் பிறப்பின் நற்செய்தி தேவதூதன் இந்த நாட்களில் உங்கள் வீடுகளில் அறிவிக்கிறார். மிகுந்த சந்தோஷம் உங்க வாழ்க்கையில, உங்கள் தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்துல உண்டாகும் என்று பார்க்க முடிகிறது. நிச்சயமாகவே தேவன் அப்படிப்பட்ட காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்வாராக. அடுத்ததாக நான்காவதாய் அவர் பிறப்பதின் மூலமாய் என்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்று பார்க்கும்போது அதே லூக்கா அதிகாரம் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் போது உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியில சமாதானம் உண்டாகும் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தை உண்டாக்குகிற தேவனாய் இருக்கிறார் ஆண்டவர். நம்முடைய உள்ளத்துல பிறப்பதன் மூலமாய் மிகுந்த சமாதானம் உங்க வாழ்க்கையில உண்டாகும். ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்தை குறித்து, ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு திட்டத்தை குறித்து, ஒரு காரியத்தை குறித்து கவலையோடு ஆண்டவருடைய சமூகத்தில் உண்டாக்க இருக்கிறீர்களா? அவர் பிறப்பதன் மூலமாய் உங்க வாழ்க்கையில சமாதானம் உண்டாகும் என்று பார்க்கிறோம். வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமான சமாதானம் இல்ல, என்னுடைய சமாதானம் நிரந்தர சமாதானமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். அவருடைய நாமத்தில் ஒன்று சமாதான பிரபு என்பவர். இந்த நாளில அவர் பிறப்பதன் மூலமாய் உங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்குகிற தேவனாய் இருக்கிறார். என்ன காரியத்தை குறித்து மன சஞ்சலத்தோடு, கவலையோடு, பாடுகளோடு இந்த பிறப்பை அனுசரிக்கிறீர்களா? கவலைப்படாதிருங்கள். ஆண்டவர் உங்கள் உள்ளத்துல பிறந்திருக்கிறார், உங்கள் வீடுகளில பிறந்து இருக்கிறார். அவர் பிறப்பதன் மூலமாய் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் என்று சொல்லி பார்க்கிறோம். நிச்சயமாகவே சமாதானத்தை செய்வாராக. ஐந்தாவது என்ன ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி பார்க்கும்போது அதே லூக்கா 2வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் போது மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். மனுஷர் மேல் பிரியம். உங்களை குறித்து ஆண்டவர் பிரியம் உள்ளவராய் இருக்கிறார், பிரியமாய் இருக்கிறார், உங்களை நேசிக்கிறவராய் இருக்கிறார். அவருடைய பிறப்பின் நோக்கமே உங்களை நேசிப்பது. ஆண்டவருடைய சமூகத்துல இந்த நாளில இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார், உங்களை நேசிக்கிறவராய் இருக்கிறார். அவர் உங்கள் மேல் பிரியமாய் இருந்தால் உங்களுக்கான எல்லா நன்மைகளை இந்த நாளில, இந்த பிறப்புல அந்த இம்மானுவேல் ஆகிய ஆண்டவர் உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். சோர்ந்து போகாதீர்கள். ஆண்டவருடைய பிறப்பை சந்தோஷத்தோடு கூட, கவலை இல்லாமல் சந்தோஷத்தோடு கூட அவருடைய பிறப்பை அனுசரியுங்கள். உங்கள் மேல் பிரியமாயிருக்கிற தேவன், உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிற தேவன் உங்க வாழ்க்கையில எல்லா காரியத்தை செய்து இந்த வருடத்திலும் இனி வருகிற வருடங்களிலும் ஆண்டவர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பாராக. அவர் பிறந்ததின் நோக்கத்தை நாம் அறிந்தவர்களாய் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் நம்ம கொண்டாட வேண்டும், அதை நினைக்க வேண்டும். ஆண்டவர் உங்கள் உள்ளத்துல, உங்கள் வீடுகளில, உங்கள் வாழ்க்கையில் அவர் பிறக்கும் போது இப்படிப்பட்ட நன்மைகளை அவர் உங்களுக்கு செய்கிறவராய் இருக்கிறார். மிகுந்த சந்தோஷத்தை உங்க வாழ்க்கையில செய்வார். உங்களுக்கு சமாதானத்தை தருகிற தேவனாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு உங்கள் மேல் பிரியமாய் இருக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் பெரியவராய் இருக்கிறார். நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். எதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீர்கள். எதை குறித்து நீங்கள் சந்தோஷம் இல்லாமல் இந்த பிறந்த நாளில கவலையோடு அனுசரிக்காதீர்கள். பெரிய தேவன் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஒரு விஷயம், என்னோடு கூட கண்களை மூடி அந்த பெரிய தெய்வத்தை, அந்த சமாதானத்தை தருகிறவரை, மிகுந்த சந்தோஷத்தை உங்க வாழ்க்கையில உண்டாக்குகிற தேவனை ஒரு விஷயம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உடைய பிறப்பின் சந்தோஷத்தை ஆண்டவர் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களை அனுசரிக்கிற எங்களுக்கு இந்த நாளில நீங்கள் பிறப்பதின் மூலமாய் கிடைக்கிற ஆசீர்வாதத்தை நாங்கள் பார்த்தோம் அல்லவா? ஆண்டவரே, பெரியவராய் இருக்கிற தேவன் இயேசு நாமத்துல ஆண்டவரே எங்களோடு கூட செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் பெரியவராய் இருப்பீராக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அவர்களுக்கு ஒரு எண்ணத்தை கொடுங்க. என் தேவன் எனக்கா எல்லா காரியத்தை செய்கிறவராய் இருக்கிறார். ஏனென்றால் வானத்தையும் பூமியும் மண்ட சராசரங்களையும் படைத்த தேவனை நான் ஆராதிக்கிறேன் என்கிற ஒரு நம்பிக்கையை நீங்க கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. அது மாத்திரமல்ல, தேவதூதன் சொன்னது போல மிகுந்த சந்தோஷம் உண்டாவதாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. எங்களோடு இணைந்து செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒருவேளை சந்தோஷம் இல்லாமல் கவலையோடு பாரத்தோடு இந்த பிறப்பை அனுசரிக்கிறவர்களா இருக்கலாம் அப்பா. இயேசுவின் நாமத்துல அப்பா உம்முடைய மிகுந்த சந்தோஷம் உண்டாவதாக செபிக்கும்.
சமாதானத்திற்காக ஏங்குகிற பிள்ளைகளுக்கு சமாதான பிரபுவாகிய தேவன் சமாதானத்தை கட்டளையிடுவீராக நாங்க செபிக்கிறோம் அப்பா. தூய ஆவியானவருடைய சமாதானம் ஒவ்வொரு வீடுகளிலும் நிரம்புவதாக நாங்க செபிக்கிறோம். எந்த காரியத்தை குறித்து சமாதானம் இல்லாமல் கவலையோடு கஷ்டத்தோடு சோர்வோடு இந்த நாட்களில் இருக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்துல உம்முடைய சமாதானம் உண்டாவதாக நாங்க செபிக்கிறோம். நீங்க சொன்னீங்கல்லவா, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமா இல்லைன்னு சொன்னீங்கல்லவா, உடைய சமாதானம் உண்டாவதாக. மனுஷர் மேல் பிரியம் இருப்பதாக ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் எங்களை நீர் பிரியப்படுத்துவீராக, எங்களை நேசிப்பீராக. எங்கள் மேல் நோக்கமா இருக்கிற தேவன், உடைய பிறப்பின் நோக்கத்தை, உடைய பிறப்பின் ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவர்களுக்கும் நீங்க தாங்க ஆண்டவர். ஒவ்வொருவருக்கும் நீங்க கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் தேவன் பிறந்ததின் மூலமா இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்ற சந்தோஷத்தோடு இந்த கிறிஸ்துமஸ் நாட்களை அனுசரிக்க உதவி செய்யுங்க நாங்க செபிக்கிறோம் அப்பா. அப்படியாய் ஒவ்வொருவர் ஆசீர்வதிங்க. உடைய சந்தோஷமும் கிருபையும் சமாதானமும் ஆசீர்வாதமும் உண்டாவதாக என்று நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம் அப்பா. அப்படி ஆசீர்வதிங்க, இந்த நன்மைகளால நிரப்புங்க, சந்தோஷப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்துல நாங்கள் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நிச்சயமாகவே இந்த கிறிஸ்துமஸ் நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று நான் நம்புகிறேன், செபிக்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.